பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் இந்நாளிலே ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் கூட ஆயுசு நாட்களாய் நமக்கு கூட்டி கொடுத்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து அவருடைய வல்லமையினாலே மகிமையினாலே முடிசூட்டி பாதுகாத்து ரட்சித்து நம்மளை வழிநடத்த அவர் மகிமை நிறைந்தவராக வல்லமை மிக்கவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து வருவது கர்த்தருடைய கிருபையே. திடீர் என்று மனுஷனுக்கு நேரிடுகிற பலவிதமான ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் மனுஷனை சிக்கி தவிக்க செய்கிறது. இந்த ஒரு நிமிஷம் மாத்திரம் தவறி இருந்தால், இந்த நேரத்திலே நான் அமைதலாய் இருந்திருந்தால் என்ற ஒரு கேள்விக்குரிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறி மாறி கடந்து வருகிறதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம், வாழ்ந்து வருகிறோம். அப்படியாய் கர்த்தர் நம்மை வைக்காதபடி அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே, அவருடைய வல்லமுள்ள நாமத்தினாலே நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கிறார். அவருடைய அன்பு மகா பெரியது. அவருடைய தயவு நம் மேலே மிகவும் இரக்கமுள்ளதாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு வீதியிலே ஒரு பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையை குறித்து நாம் மிகவும் கருசனை நிறைந்தவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய் அந்த பிள்ளை நடையிலே சென்று நாம் அந்த பிள்ளையை விசாரிக்கிறோம். உனக்கு என்ன வேண்டும் மகனே? நீ என்ன செய்ய? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த பிள்ளை இடத்திலே நாம் கேட்போம். ஆனால் அந்த பிள்ளை நமக்கு உத்தரவு சொல்லக்கூடிய ஞானம் அந்த பிள்ளைக்கு இல்லாது இருக்கும். ஆனாலும் கூட அந்த பிள்ளையை நாம் சேர்க்கக்கூடிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்க முயற்சிப்போம். சிலர் அந்த குழந்தையை பார்த்து ஏதோ குழந்தை அழுகிறது என்று கடந்து போய் விடுவார்கள். சிலர் உருக்கமாய் இறங்கி அதுக்கு அந்த பிள்ளையின் மேலே பரிதாபம் வைத்து உதவி செய்யக்கூடிய முயற்சிகளை ஏறெடுப்பார்கள். அப்படித்தான் கர்த்தர் நம்மை பார்த்து நம்மேல பரிதபிக்கக்கூடிய தேவனாக, நம்மளை நல்ல வழியிலே நடத்தக்கூடிய தகப்பனாக, நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். ஒன்று மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் செயல்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவரிடத்திலே நாம் எதிர்பார்க்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆனால் எத்தனையோ மனிதர்கள் இயேசுவையும் துதிப்பார்கள், மற்ற விக்கிரகங்களிடத்திலும் தன்னுடைய குறைகளை, தன்னுடைய வேதனைகளை சொல்லி வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலகி விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டால் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம பிள்ளை நம்மளே தானே நோக்கி கூப்பிடுகிறது. நம்ம பிள்ளைக்கு நாம் உதவி செய்ய யார் உதவி செய்யக்கூடும் என்ற மனது உருக்கும் நம்முடைய ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு வரும். அவரை துதித்து விட்டு மற்ற இடத்திலே போயிட்டு நம்ம குறைகளை சொல்லி மற்ற விக்கிரகங்கள் இடத்திலே நம் வேதனைகளை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் விலகி விடுவார் என்பதை மனதில் வையுங்கள். அப்படியாயிராதபடி தேவனை மாத்திரம் நாம் துதித்து வரக்கூடிய துன்பத்துக்கு நம்மளை தப்பிவித்து கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திட நாம் வாழ்க்கையிலே ஞானமாய் நடந்து கொள்வோம். இந்த நாளிலும் கூட எத்தனையோ விதமான தீங்கு மனுஷனை சுற்றி கொண்டாலும் கூட சடுதியாய் நேரிடும் ஆபத்திலிருந்து
கர்த்தர் மகிமையாய் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்கிறார். அவரை நம்பியிருப்பீர்களா? அவரையே தொழுது கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை எப்பொழுதும் நம்பி வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். இந்த நாளையும் கூட, பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. மகிமையினாலே வல்லமையினாலே நிரப்பி வழிநடத்துவாராக. இதோ இந்த வசனத்தில், இந்த வார்த்தையின் நிமித்தமாக நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகளையும் நம் மனதில் வைத்து ஆண்டவரிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஒரு மகிமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாய் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம், என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. என்ன ஒரு ஆச்சரியம், அதிசயமான வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணருங்கள். நம்முடைய ஜீவன் அவர் பார்வைக்கு அருமையாய் காணப்படுகிறதாம். அவருடைய பார்வையிலே நம்முடைய ஜீவன் அருமையாய் காணப்படுகிறபடியினால்தான் எல்லா விதமான இக்கட்டுகளிலும் இருந்து, வியாதியின் பிணியிலிருந்து நம்மளை விடுவித்து, பொல்லாத மனிதர்கள் மத்தியில் இருந்து நம்மளை பாதுகாத்து, சாத்தானுடைய தீங்கு நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை தாங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் கர்த்தரை சேவிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவன் கர்த்தர் பார்வைக்கு அருமையாய் காணப்படுமாம். எந்த உத்தரவம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த துக்கம் நேரிட்டாலும், பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், சாத்தான் பொல்லாத பிசாசு நம்மளை தொடாதபடி நம்மை அவர் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் நான் சாட்சி உள்ளவனாய் இருப்பேன் என்று நீங்கள் அவரை உங்கள் இருதயத்திலே துதித்து மகிழ்ந்து கர்த்தரை போற்றி, கர்த்தருக்கு சாட்சியாக எப்பொழுதும் இருப்பேன் ஆண்டவரே என்று ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை கைவிடாதபடி எல்லா விதமான இக்கட்டிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை செய்து, உங்கள் சரீர பலவீனத்திலிருந்து அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ மக்கள் தேவனை சோத்திரித்து விக்கிரகங்கள் ஆராதனை செய்யும் பொழுது வெறுமையாக காணாமல் போய்விடுகிறார்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அப்படியாய் நாம் இராதபடி ஏசப்பாவையே நம்பி வாழ்ந்து பல ஆசீர்வாதங்களை பற்றுக்கொண்டு ஆயுள் நாட்களை நாம் கர்த்தரிடத்தில் பெற்று நீடித்த நாட்களாய் வாழ்ந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.